ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம மாயை எப்படி ஒடுக்கிறது, ஆனந்தத்தை எப்படி கொண்டு போகிறதுன்றத போன ஆடியோவில் பார்த்தோம் பெரிவாளுடைய பாஷ்யத்தில். இப்போ அடுத்து நம்மளை எப்படி சுவாமி எதிர்கொண்டு அழைப்பார், அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றத பெரிவா சொல்கிறார். சமுத்திரம் ஆடாது இருக்கும்பொழுது காற்றடிச்சா உடனே அதில் ஜலத்துளிகள் குமிழ்களாக மாறி நம்மளுக்கு கண்ணுக்கு காட்சி அளிக்கிறது. இன்னொரு காற்று அடிக்கும்பொழுது அந்த குமிழ்கள்லாம் உடஞ்சி போகிறது. பரமாத்மா ஆடாத அசங்காத சமுத்திரம் மாதிரி, மாயேன்ற காற்றில் அதில் ஜீவாத்மாக்கள்ன்ற நாமெல்லாம் குமிழ் மாதிரி தோன்றியிருக்கும். அப்படி ஆச்சாரியருடைய கடாட்சம்னு நல்ல காற்றை நம்ம மேலே பட்டாக்கா அந்த குமிழ்லாம் உடஞ்சி தளத்துளி சமுத்திரத்தோடு ஐக்கியமாகிடுறது போல் நாமும் அந்த பரமாத்மா கிட்ட ரெண்டரை கலக்க முடியும். எப்பயுமே சமுத்திர ஜலம் என்றைக்குமே அளவு குறையாமல் தான் இருக்குது. அதிலிருந்து ஆவி பிரிஞ்சு போய் மழையாகி உலகத்தில் பலவிதமான நதி, ஓடை, வாய்க்கால், ஏரி, குளம், கிணறு, இப்படி எல்லா ஜலசாயங்களும் உண்டானா கூட சமுத்திரம்ன்றது வட்டுறது கிடையாது இல்லையா? அதில் புதுசாக வெள்ளம் வர்றதும் இல்லை. அதிலிருந்து வந்த 6 குளங்கள் வற்றலாம், ஆனால் இவற்றிலிருந்து வெள்ளம் வரலாம். வெயில் நாளானால் வீட்டு குழாயில் ஜலம் இல்லாமல் போகலாம். ஆனால் மழை காலத்தில் கோதாவரியில் வெள்ளம், காவிரியில் உடைப்புன்னு நம்ம பேசிக்கிறோம். ஆனால் சிருஷ்டி காலத்தில் இந்த உலகத்தில் எத்தனை ஜலம் இருந்ததோ அதில் ஒரு இம்மி கூட இன்றைக்கி வர குறையலை, கூடவும் இல்லை. பணக்காரர்கள் சில நிலத்தை விற்றுட்டு வீடு வாங்குறா, வீடு விற்று அவள் பணத்தை சேமிச்சுக்கிறா. ஆனால் சொத்து என்னமோ மாறப்போகிறது கிடையாது, அவற்றின் ரூபம்தான் பல விதத்தில் மாறப்போகிறது இல்லையா? அப்போது லோகத்தில் உள்ள மொத்த ஜலமும் சமுத்திரத்தில் தான் இருக்கணும், இல்லாட்டாக்கா மேகத்தில் இருக்கணும், இல்லை நதியா, ஏரியா, குளங்களாக இருக்கணும் இல்லையா? அப்படி பரமாத்மா பலவாக தோன்றியிருக்கார். தோன்றிய பின்னும் சமுத்திரம் மாதிரி கூடாமல் குறையாமல் இருந்துட்டுருக்கார். நமக்கு கூடுதல் குறைவு எல்லாம் உண்டாகிறதா தோன்றுறது, அவ்வளவுதான். ஆனால் உள்ளது ஒன்று தான். ஞானம் வந்தாக்கா எங்கேயுமே கூடுதலும் இல்லை குறைவும் இல்லைன்றத நம்ம நன்னா உணர முடியும். ஜலத்தை திருஷ்டாந்தமாக வச்சுட்டு பரமாத்மா ஜீவாத்மா சம்பந்தத்தை சொல்லும் பொழுது நதிகளை பற்றி விசேஷமாக சொல்லித்தான் ஆகணும். சமுத்திர ஜலம் மழையாகி ஏரியிலும் குளத்துலேயும் குட்டையிலையும் கிணறுலையும் உண்டாருது. இப்படி மறுபடியும் சமுத்திரத்தில் இது போய் கலக்கிறதில்ல, எல்லா நதிகளையும் சமுத்திரத்தில் போய் கலந்துடுறதுன்னு சொல்கிறது உண்டு. வடக்க ஒரு நதிக்கு சோன் அப்படின்னு பெயர் இருக்குது. சோனம் அப்படின்னா சிவப்பு. இந்த நதி சிவப்பான மண் வழியாக ஓடுறது. ஆந்திரத்தில் கிருஷ்ணா நதி இருக்குது. கிருஷ்ண அப்படின்னா கருப்பு, இந்த நதி கருப்பு மண் மேலே ஓடுறது. கங்கைன்னாக்கா வெளுப்பு. இதில் ஓடி வர பிரதேசத்தை பொறுத்து அந்தந்த ஜலத்துக்கு பேர் இருக்கே ஒழிய மூணும் ஒன்றா சமுதிரத்தில் தானே போய் கலக்கிறது. சிவப்பு ரஜோகுணம், கருப்பு தமோகுணம், வெள்ளை சத்துவகுணம். மனசானது முக்குணங்களில் எதில் பாயறதோ அதில் ஒட்டி ஜீவாத்மாவனுடைய சுபாவமும் அமையிறது. எப்படி ஆனாலும் கடைசியாக அந்த பரமாத்மா அந்த சமுத்திரத்தில் தானே நம்ம எல்லாரும் போய் கலந்தாகணும். மலை உச்சியில் உண்டார நதி ஒரு கீழே விடர்ச்சி ஒரு வேகமாக இறைச்சலோடு விடுறது. பூமியில் ஓடும்போது அத்தனை சத்தம் இல்லை, முடிவில் சமுத்திரத்தில் கலந்த பின்ன சத்தமே இல்லை. அப்போது நதி தான் லெவலுக்கு வந்துடுறது, அதாவது பரம சாந்தமாயிடுறது சமுத்திரத்தோடு கலக்கும்போது. அப்படி அந்த மனோபாவம்ன்றது அந்த மட்டத்தோடு நிற்கிற மனோபாவமாக வந்தால் தான் சாந்தம் உண்டாருது. எல்லாமே மீறி போயிட்டா காரியங்கள் பிரம்மி போட்டுற மாதிரி மேலே கீழே போயிடும். ஆனால் நம்ம சாந்தியை குலைச்சிக்கிறது தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. எல்லாத்தையும் குறைச்சி அடக்கமாக வர்ற நதியை சமுத்திரம் எதிர்கொண்டு வாங்கிக்கிறது. இதனால தான் நதியின் சங்கமஸ்தானங்களுக்கு சித்த தூரம் முன்னாலிருந்தே உப்பு கரிக்க ஆரம்பிக்கிறது. அப்போது அந்த பரமாத்மான்ற சமுத்திரமும் நம்ம எதிர்கொண்டு அழைச்சிட்டு போய் தனக்குள்ளே அடக்கம் செஞ்சுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு பக்தியும் ஞானமும் தேவைப்படுறது. எல்லாம் மாய, சத்தியமாக எதுவுமே இல்லைன்னு பௌத்தம் சொல்கிற மாதிரி அத்வைத்தம் சொல்லலை. பிரபஞ்சமெல்லாம் மாய தான், ஆனால் இதற்கு ஆதாரமான பிரம்மன்றது பரம சத்தியமாக இருக்குதுன்னு சொல்கிறது அத்வைத்தம். உலகத்தை மாயைன்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த உலகத்தில் இத்தனை காரியங்கள் கண்கூடாக நடந்துட்டு இருக்கும்போது எப்படி மாயைன்னு சொல்லலாம்னு சில பேர் கேட்கலாம். மாயைன்றது அடியோடு இல்லாத வஸ்துன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. மாயைன்றது அடியோடு இல்லாத வஸ்து இல்லை, அத்தியந்த அசத்தா அது இல்லை. முயல் கொம்பு அல்லது மலடி மகன்னு சொன்னாலே உடனே அது அடியோடு இல்லாத வஸ்துன்னு நம்ம தள்ளி விட்டுறோம். மாயை அப்படி இல்லை, அது இருப்பதா நினைக்கிற மட்டில் இருக்கிறதாவே தோன்றும். காணல் நீர் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உண்மையில் அதில் ஜலம் இல்லை, அதை குடிக்க நம்ம தாகசாந்தி செஞ்சுக்க முடியாது. அதுபோலத்தான் மாயை. அதனால தான்
உலக மாயம்ன்ற உணர்ந்த ஞானிகளுக்கு கூட லோகம் தெரியத்தான் செய்யறதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது நிரந்தர சத்தியம் இல்லைன்னு அவள் நன்னா அறிஞ்சவாளாக இருக்கா. இந்த தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.